ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபேஷன் இந்த வாரம் தேர்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாருன்றது உறுதி அப்படின்ற விஷயத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னென்ன இருக்க போது, எந்த அளவுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்றதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக தமிழில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். இதில் ஒன் ஆஃப் த மெயின் பர்ஃபார்மராக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா சபேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத தாராளமாக சொல்லாங்க. இவரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த ரெண்டு இடத்துலயே டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டாலும் இந்த வாரம் கண்டிப்பா தேர்ட் டிக்கெட் ஃபினாலே இவர் தான் வின் பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்த ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எதை வச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்றக்கூடிய அந்த ஒரு பாட்டை மட்டும் பாத்தீங்கன்னா பிளர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒருவேளை ப்ரோக்ராமை பார்த்துட்டு அந்த டைம்ல கியூரியாசிட்டி அவங்க வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணும்போது இவர் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு விஷயத்த தாராளமா சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடியவங்க ஆகட்டும், ஜட்ஜஸ் ஆகட்டும், எல்லாருமே ஷாக் ஆகி, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. இவர் வந்து வின் பண்ணிட்டாரு, அதை தேர்ட் பிளேஸை பிடிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ அந்த ப்ரோமோ வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து வெப்சைட்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இனியா, சிவானி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் இந்த பக்கம் கலந்துருப்பாங்க. தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த கலர் சட்டை பிளஸ் பிளர் ஒரு ஆப்ஷன் எல்லாமே பார்த்தா சினு அண்ட் சபேஷன் இவங்க ரெண்டு பேர் தான் அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சபேஷன் தான் வாங்கியிருப்பாரு அப்படின்னு விஷயம் உறுதியா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா மேம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஸோ இவருடைய அந்த ஒரு தேர்ட் பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த ஃபேன்ஸ் ஆகட்டும், உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜட்ஜஸ் ஏஞ்சிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேர் கண்டிப்பா சபேஷனா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற வகையில் தான் நான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் அந்த தேர்ட் ஃபினாலிஸ்ட் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.